அன்னைக்கு ஈவினிங் போல் நானும் என்னோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டேங்க் கவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோடுக்கு தான் போயிருந்தோம். சரி போயிட்டு அங்கே போய் வண்டிக்கு டேங்க் கவர்லாம் போட்டுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா சரி டீ காஃபி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் 6 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி வர வழியில் பிலால் இருந்துச்சு. சரி அங்கே தான் குடிக்கலான்னு பார்த்து வண்டி நிறுத்தினோம். அப்புறம் ஞாபகம் வந்துச்சு ஒரு நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டு வர வழியில் அங்கே ஒரு பைனாப்பிள் டீ குடிச்சிருந்தோம். அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. சரி கண்டிப்பாக அதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளானை மாற்றி அப்படியே வண்டியை விட்டுட்டு ஆப்போசிட்டில் நடந்து வந்து அந்த அண்ணன்கிட்ட பைனாப்பிள் டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு பக்கத்துலேயே பன் பட்டர் ஜாம் போட்டுட்ருந்தாங்க. அதை பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி டக்குனு ஒரு பன் பட்டர் ஜாமையும் வாங்கி சாப்பிட்டதுமே வயிறு கொஞ்சம் இதுவான மாதிரி கொஞ்சம் திருப்தியான மாதிரி இருந்துச்சு. சரி அங்கேருந்து அப்படியே கிளம்பி பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு போகலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா அக்கா பசங்க தம்பி பசங்களாம் வந்திருந்தாங்க. சரி பிள்ளைங்களுக்கும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 3 பிரியாணி போல தான் வாங்கியிருந்தோம். வரதாங்களே பார்த்தீங்கன்னா வீட்டில் அத்தை பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க போல இருக்கு. டக்குன்னு அத்தை நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு வர விஷயம் அத்தைக்கு தெரியாதனால அத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்காகவே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. சரி வந்ததுமே பசங்க நூடுல்ஸ் தான் கேட்டாங்க. பிரியாணி சாப்பிட்றீங்களா நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களான்னு கேட்டதுக்கு நூடுல்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி கட் பண்ணி வச்சாச்சு அதையே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட மாட அத்தை கூட நானும் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால அத்தனால கலர முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கலரிலாம் நான் தான் கொடுத்துட்ருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சில பாத்திரங்கள்லாம் சேர்ந்துருந்துச்சு. அதையும் கூட செஞ்சு எல்லாத்தையும் கழுவிட்டு நூடுல்ஸையும் அவங்க சைட் பை சைடே ரெடி பண்ணிட்டேன். பசங்க அதை ரெடி பண்ணுறது அவங்களே பசிக்குது பசிக்குதுன்னு ஒரே தொல்லை. அதோட சேர்ந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாம் கொஞ்சமாக வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுனால மறுபடியும் வாங்கி சாப்பிட்டாங்க. என் தம்பி பையனுக்கு ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு போல். அவர் செம்மையாக சாப்பிட்டாரு. என் பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன ஆட்டத்தை போட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க. எல்லாரையும் பிக்கப்